வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முத்துக்கொட்டை எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. முத்துக்கொட்டை வந்து கொட்டி வறுத்துக்கணும். முத்துக்கொட்டை எண்ணெய் விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய வகையில் முத்துக்கொட்டை ஆமனுக்கு எண்ணெய் எப்படி ஊற்றுது, நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி ஊற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது முத்துக்கொட்டை வந்து நல்லா முத்தனை கொட்டையாக பார்த்து நல்லா வந்து வெடிக்கிற கொட்டையாக பார்த்து எடுத்துன்னு சுத்தம் பண்ணி காய வச்சு க்ளீனாக எடுத்துக்கணும். சேர்த்து வச்சுக்கணுங்க. ஒரே அடியாக சேராது, ரொம்ப நாள் ஆகும் சேர்க்கறதுக்கு. எங்கள் அம்மா சேர்த்து வச்சுருக்குது கொஞ்சம். சேர்த்து இந்த கொட்டையை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. நம்ம மலாட்டை வறுக்கிற மாதிரி இதையும் வந்து வறுக்கணும். எந்த பதம் வறுக்கணும்னு சொல்கிறேன். அது வந்து வெடிக்கும். நீங்கள் வறுத்துனே இருக்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அப்போ வந்து இறக்கி கொட்டிக்கணுங்க. லைட்டாக வாசனை வரும், அப்போ இறக்கி கொட்டிக்கணும். டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க. இறக்க போகிறோம். நல்லா வாசனை வருங்க. டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த பதத்தை பார்த்து இறக்கிக்கணும். இறக்கி ஆறின உடனே பாரம்பரிய முறைப்படி நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இறக்கி கொட்டுறோம். நிறைய கொட்டை இருக்குது, வறக்கணும். காட்டு இங்கே 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 எங்கேயும் கை போகுது பண்ணிட்டேன். ஆன்ல இருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா வாசனை வருங்க. நல்லா அப்படியே கலர் மாதிரி இருக்கும். நல்லா ஆறணும். வறுத்து கொட்டி நம்ம எப்படி செய்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. பாரம்பரிய முறைப்படி ஃபைனலாக வறுத்து எடுத்துட்டுங்க. கடைசி குண்டான் சட்டி இது கொட்டி வறுத்தது. எதனா ஒரு பயிர் வளர்க்கணும், எதனா ஒரு மலாட்டியோ இல்லை கொட்டையோ எதனா வறக்கணும். இது கொட்டிக்கலாம் வாங்க. வாங்க மலாட்டை கொட்டி வறுத்துக்கலாங்க. எதனா ஒரு பயிர் வறக்கணும் இல்லைங்களா, அது ஒரு முறை. ஒரு சாயங்கம் மலாட்டை கொட்டி வறுத்துட்ருக்கேன். சாப்பிட்றதுக்கு தான். நல்லா கொட்டை வறுத்தாச்சுங்க. இவ்வளோ பெரிய பெரிய குண்டான்லாம் தண்ணி சுட வைக்கணும். அந்த கொட்டை அடிக்கிற டைமில் தண்ணி வந்து கொதிக்க வைக்கணுங்க. பெரிய குண்டான வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ அளவுன்னு ஊற்றிக்கலாம். கொட்டைக்கு அளவு இருக்குது. 3 படி கொட்டைங்க. அதுக்கு தண்ணி இந்த தவளையில் தண்ணி ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இந்த பெருபடியால் 3 படி கொட்டை. அதுக்கு குண்டாவில் தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஒரு சின்ன தவளை எங்கள் வீட்டை இருக்குது, அதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். எவ்வளோ தண்ணி அளவுன்னு சொல்கிறேன். பெரிய படிங்க. அது பெரிய படியில் 3 படி கொட்டை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணுங்க. 2வது தவளை தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இந்த தவளைங்க எதனா ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்குமோ, 5 லிட்டர் பிடிங்க, 10 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்குங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்ச கொட்டையை வந்து இடிச்சிக்கலாங்க. சோறு வர இடித்து பக்குவமாக எடுக்கணும். எப்படி சொல்லித்தரோம் வாங்க. கொட்டையை கொட்டிக்கலாங்க. இடிக்கிறதுக்கு கொட்டை கொட்டி இடிக்க போகிறோம். கொட்டையை கொட்டிக்கலாம். சோறு வர இடிக்கணுங்க. பாருங்கள், இந்த சோறு வர மாரி சோறு வர அளவுக்கு ஒரு முக்கால் வச்சு பதத்தில் நல்லா குத்தி வந்த உடனே நம்ம நிறுத்தி அள்ளி வாரி புடைச்சி எடுக்கணுங்க. காமிக்கிறேன் பாருங்கள். புடைச்சி முறத்தால் புடைச்சிங்கன்னா இந்த மாதிரி சோறு தனியாக வந்து புடைச்சி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் மீதி கொட்டை இருக்கும். மதியம் அதையும் மறுபடியும் அதை இடித்து எடுக்கணுங்க. சோறு வர அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இது மாதிரி கரெக்டான ஒரு பதத்தில் இடித்து எடுக்கணுங்க. மிக்சிலாம் போட முடியாது. கண்டிப்பாக நமக்கு இது மாதிரி இயந்திரம் தேவைங்க. உரல் உலக்கு தேவைங்க. கண்டிப்பாக உரல் உலக்கு இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும் பக்குவமாக பாரம்பரிய முறைப்படி. பாருங்க, சோறு அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வருது. வெள்ளையாக சோறுன்றது அது உள்ளே இருக்கிறது தான். இந்த மாதிரி புடைச்சி எடுக்கணுங்க. அது மாதிரி புடைச்சி சோறு தனியாக மறுபடியும் அதையும் இடிக்கணும். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறுப்பாக இடிக்கணும். மண்ணில் போகாமல் க்ளீனாக பார்த்து எண்ணெய் கசியாமல் ஒன்றும் பாதியமே அடித்து எடுக்கணுங்க. வாசனை நல்லா கமகமகமான வரும். நல்லா வாசனை வரும்போதே அப்படியே 4 அள்ளி மலாட்டான வாயில் போட்டுக்க போகிறீங்க. அப்புறம் பாத்ரூமில் வந்து உட்காந்துருக்கணும். லூஸ் மோஷன் ஆகும். வாசனை வந்து நான் மலாட்டான வாயில் அள்ளிக்கு போட்டு போடுவீங்க. நல்லா வந்து பாத்ரூமில் தான் உட்காந்துருக்கணும். விளக்கெண்ணெய் எடுக்கும் முறை பாரம்பரிய முறைப்படி பாருங்கள். இப்படி பொடிச்சு நோம்பி எடுக்கணுங்க. கரெக்டாக க்ளீனாக எல்லாம் நானே தான் பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. நல்லா இடித்து எடுக்கணுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியங்க. பொறுமை ரொம்ப அவசியம். நேக்காக போட்டு எடுக்கணுங்க. எங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செய்வோம். நான் கொட்டையே இல்லாமல் நசுக்கணுங்க. கடைசி முறைக்கணும். கொட்டையே இல்லாமல் கரெக்டாக வந்து நசுக்கணுங்க. பார்த்து பொறுமையாக நேக்காக ரொம்ப இதாங்க ஆமணக்கு செடிங்க. மரம் இல்லை, ஒரு அளவு தான் வளரும். காய் இதிலே வந்து 4-5 வெரைட்டி இருக்குங்க. ஆமணக்கு முத்துக்கொட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் தண்டு மாதிரி இருக்கும், டக்குன்னு இருக்கும். அதனுடைய முழு மரமும் தாங்க. அளவு பார்த்தீங்கனாலே தெரியும். தண்டு மாதிரி டக்குன்னு இருக்கும். சாதாரண ஒரு தண்ணி இருந்தாலே வளரக்கூடியது. இது ஒரு வெரைட்டி. அது ஒரு வெரைட்டி பாருங்கள். செம்மண் நல்லா ஒரு செவந்த கலரில் இருக்கும் பாருங்கள். அது ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டிங்க.
இல்லை முத்துக்கொட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் 2 3 4 5 வகை இருக்குது. அதில் ஒரு ரகம் கொட்டை எல்லாமே இடிச்சுக்கணுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வருது. வாங்க இடித்து எடுத்து க்ளீனாக இன்னொரு முறை இடிக்கிறதும் காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டாவதாக இடிக்கிறோம். சோறு இல்லாமல் இடிக்கணுங்க. அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையால் இருக்காமல் இல்லாத இருக்கிறதுக்கு நல்லா இடிக்கணுங்க. நல்லா இதை மாதிரி எண்ணெய் கசிக்கிற மாதிரி இதை மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும். இந்த பக்கத்தில் ஏற்கனவே இடிச்சிருக்கோம். இது கடைசியான ஒரு 2 3 ட்ரிப் போட்டு இடிக்கிறோம். ஒரே ட்ரிப்பு தான், ஒரே வாட்டி தான் கட்டு. ஒரு வாட்டிக்கு அப்புறம் 2வது வாட்டி போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. இன்னும் 2 3 உரல் வரும், அதை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். நல்லா சோறு வர போட்டுனாங்க. கடைசி உரலுங்க தாங்க வேலையாக போகுது. கடைசி உரல் நல்லா நெய்யை இடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து இடித்ததை நல்லா தண்ணி கொச்சிச்சிங்க. நல்லா நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு அப்படியே துடுப்பால் துவைவினே இருக்கணுங்க. அந்த சுடு தண்ணியில் பொறுமையாக மேலே அடிக்காமல் சாதம் அள்ளி போட்டு துழவணுங்க. விளக்கண்ணா நல்லா அது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கசங்கணும். நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே துழவணுங்க. நல்லா துழவிட்டுனே இருக்கணும். நல்லா அள்ளி போட்டு துழவினே இருக்காங்க. அதை அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டு நல்லா துழவணுங்க. நல்லா துழவணுங்க. நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா துழவணும். நல்லா வந்து தண்ணி உள்ள நல்லா குழவும். நல்லா தண்ணி ஆட்டம் நல்லா கரைஞ்சினா கட்டி முட்டி இல்லாமல் தான் தண்ணி ஆட்டினா தான் கொதிக்க எண்ணெய் வந்து கசிஞ்சு வருங்க. இப்போ நல்லா போட்டு தொழியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து கசிக்கிறத பார்க்கலாம். நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பும் நல்லா எரியணுங்க. நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஒரு முறை நல்லா வந்து தொழ விடணுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெய் வந்து வடிஞ்சு வரும். நல்லா தொழி விட்டுனே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்காமல் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். நல்லா உடச்சி விட்டாச்சு. தொழவிட்டே இருக்கும். தொழவிட்டே இருக்கணுங்க. பார்த்திங்கனாலும் தெரியும், நல்லா தீ நல்லாவே எரிஞ்சிட்ருக்கு. நல்லா அதை மாதிரி வெய்ய காலமாக இருக்கணும். நல்லா எண்ணெய் ஊற்றணுங்க. காலையிலே ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா வரும். எண்ணெய் மாதிரி கசிகிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு பக்கம் குண்டான சாய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க. எண்ணெய் படியுது பாருங்கள். ஓரில் நோரையாக படிச்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் படியுது. கரெக்டாக பக்குவமாக கொச்சினே இருக்கணும். பாருங்கள், அந்த ஓரம் வந்து எண்ணெய் படியுது, நோரையாக படியுது பாருங்கள். எண்ணெய் நல்லா கொச்சினே இருக்கணும். தீ நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா படியுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. எண்ணெய் திட்டே போய் பாருங்கள். நல்லா கொழுப்பு மாதிரி நம்ம பசு நெய் மாதிரி பணிஞ்சு வருது. அது மாதிரி இருக்கும்போது நல்லா வடித்து எடுத்துக்கணும். கிட்ட இருக்கணும், தள்ளினே வரணுங்க. வானலில் மாற்றிக்கணும். வானலில் மாற்றி கொதி வைக்கணும். காமிக்கிறேங்க. அந்த புண்ணாக்கு எண்ணெய் பூரா அந்த புண்ணாக்கு விட்டுட்டு எண்ணெய் பூரா அப்படியே இருத்துக்கணுங்க. எவ்வளோ தண்ணி இருக்கோ அதோட இருத்து வானல் கொதிக்க வச்சுக்கணுங்க. நாங்கள் இருத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குடம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி அது மேலே இருக்கிற இன்னும் நெய் மாதிரி நம்ம பன்னிக்கறி செஞ்சால் அது பிக் கறி வந்து செஞ்சால் எப்படி வந்து நெய் படியுமோ அதுமாரி நெய் படியுங்க. பார்த்தாலே தெரியும். நெய் பாருங்கள், நல்லா பாருங்கள், நெய் படிக்கிறது தெரியும். இப்போ அந்த நெய்யை தான் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கோம். இதோட நல்லா கொதிங்க. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை அப் ஆகிடும். புண்ணாக்கும் இருக்கும் கொஞ்சோண்டு லைட்டாக. எண்ணெய் மட்டும் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். தண்ணியெல்லாம் சுண்டிடும். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ராசஸ் இருக்குங்க. 2 மணி நேரம் ப்ராசஸ் இருக்குது. நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இன்னும் இருக்கிற மேலே இருக்கிற எண்ணெயை வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அதை பச்சை தண்ணி தான், பச்சை தண்ணி ஊற்றி வந்து நம்ம கரெக்டாக க்ளீனாக வந்து கையில் வச்சு எடுத்து அதை வானலில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணுங்க. எண்ணெய் ஃபுல்லாக வந்த உடனே அதை நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்ச உடனே நம்ம எண்ணெய் பிரித்து எடுக்கிறோம். காமிக்கிறேன். சுண்டிச்சிங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. எண்ணெய் சுண்டிடுச்சு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முருங்கைத்தழை போட்டு நம்ம எண்ணெய் முறிச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டாக வந்துருச்சுங்க. புண்ணாக்கெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் நம்ம சுண்டி எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா இதாகிடுச்சுங்க. முறிக்கிறதுக்கோசரம் எந்த ஒரு எண்ணெய் காய்ச்சினாலும் வந்து கம்பல்சரி நம்ம ஒரு முருங்கை இலை போட்டு எண்ணெய் முறிக்கணுங்க. எந்த ஒரு விஷத்தன்மையும் மாறிடும். அதுக்கு தான் வந்து ஒரு முறிப்பு போட்டு எடுப்பாங்க. எண்ணெயை காஞ்சிச்சான்னு ஒரு டெஸ்டிங்கும் கூட. எண்ணெய் வந்து கரெக்டாக வடிஞ்சு வந்திருக்கா அப்படின்றது ஒரு டெஸ்டிங் காட்ட முருங்கைத்தழை போட்டு முறித்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தாங்க வந்துச்சு. அந்த 3 பேர்படி கொட்டிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் வந்துச்சு. நீங்கள் வந்து காலையிலே வந்து 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அரௌண்டு ஒரு 3 மணி ஆகிடுச்சிங்க. எங்களுக்கு 3 மணி கிட்ட ஆகிப்போச்சு. 2:30 கிட்ட ஆகிப்போச்சு. 3 மணி கிட்ட ஆகிப்போச்சுங்க. 3 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்படி தாங்க மிஷினே இல்லாத காலத்தில் இப்படி ஹோம்மேடு மெத்தடாக இருந்தது. ஹோம்மேடு மெத்தடாக இருக்குது. இதுமாரி மிஷின் இல்லாத காலத்தில் இப்படி தாங்க எண்ணெய்லாம் வந்து நம்ம பிரித்து எடுத்தோம். விளக்கெண்ணெய் இப்படி தான் பிரித்து எடுத்தோம். இப்போ வந்து மிஷின்லேயும் கூட ஆடுறாங்க. எங்கள் ஊரில் கூட மிஷினில் கூட ஆடினாங்களாம். ஒருத்தர் மிஷினில் ஆடி எடுத்துன்னு வந்து வீட்டை வந்து காய்ச்சி இது மாதிரி வந்து
தண்ணி சுண்ட வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த முருங்கைத்தழை ஒரு 2 கொத்து போட்டு முறிச்சு எடுத்துக்கிறாங்க. இதாங்க எண்ணெய் தயாரிக்கிற மெத்தடு. உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை பதிவு பண்ணுங்கள், கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லா ஃபுல் ப்ராசஸும் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.